Hello viewers, welcome to our channel Job Journey Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல IDBI இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியாவில இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க ஜாப் ரெக்யர்மெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜருங்கிற போஸ்ட்டுக்கு உங்களுக்கு டோட்டலா 1100 வேகன்சி கொடுத்திருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா எனி டிகிரி படிச்ச கேண்டிடேட்ஸ் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே 50,000 per month இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டா 19 மார்ச் 2026 வரை நமக்கு டைம் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்றதுக்கு ஏஜ் லிமிட் என்ன, எலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், எப்படி அப்ளை பண்றது, அதர் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்க நம்ம சேனலுக்கு நீங்க கொடுக்குற ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் நெக்ஸ்ட் வீடியோ நாங்க போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களை ஃபாஸ்டா ரீச் ஆயிடும். நோட்டிஃபிகேஷன் நமக்கு IDBI பேங்கோட மும்பை ஹெட் ஆபீஸ்ல இருந்தா இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 2025-26க்கான 7th நோட்டிஃபிகேஷனை நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் ஓங்கிற கேட்டகரியில தான் போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க. உங்களுக்கு டோட்டலா 1100 வேகன்சி கொடுத்திருக்காங்க. ஜோன் வைஸ் பிரிச்சு வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நம்ம சென்னைக்கு டோட்டலா 70 வேகன்சி கொடுத்திருக்காங்க. அகமதாபாத்துக்கு 70 வேகன்சி, பெங்களூருக்கு 75 வேகன்சி, டெல்லிக்கு 130 வேகன்சி, மும்பைக்கு 130 வேகன்சி, கொச்சிக்கு 55 வேகன்சி, கொல்கத்தாவுக்கு 60 வேகன்சி, இதே மாதிரி உங்களுக்கு டோட்டலா 1100 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட் ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து மாறும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த வேகன்சிஸை கம்யூனிட்டி வைஸ் ஸ்பிளிட் பண்ணி இங்க கொடுத்திருக்காங்க. நம்ம சென்னையில கொடுத்திருக்க 70 வேகன்சிஸ்க்கு யூஆருக்கு 20 வேகன்சி, எஸ்சிக்கு 9 வேகன்சி, எஸ்டிக்கு 8 வேகன்சி, ஓபிசிக்கு 18 வேகன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 7 வேகன்சின்னு உங்களுக்கு டோட்டலா 70 வேகன்சி கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கும் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் அப்ளை பண்ற கேண்டிடேட் எல்லா எலிஜிபிள் கிரைட்டீரியாஸும் கரெக்டா மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. பிளஸ் அவங்க அப்ளை பண்ற ஜோன்ஸ்ல கொடுத்திருக்க லோக்கல் லாங்குவேஜ் எல்லாம் அவங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க 10th 12th அது ஒரு சப்ஜெக்டாவும் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ற ஜோன்ல தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் இனிஷியல் 10 இயர்ஸ் உங்களுக்கு ஜாப் போஸ்டிங் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பேங்க் ரெக்யர்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க ஒன்ஸ் ஜோன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எந்த ஜோன் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த ஜோன்ல நீங்க அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா ஒன்லி ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தான் நீங்க போடணும்னு சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் நீங்க போட்டீங்கன்னா உங்களோட லாஸ்ட் வேலிட் அப்ளிகேஷனை மட்டும் எடுத்துக்கிட்டு அதர் அப்ளிகேஷன்ஸை கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்க சார்ஜஸ் பே பண்ணீங்கன்னா அந்த சார்ஜஸ் ரீஃபண்டபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எலிஜிபிள் கிரைட்டீரியாஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் ஓ போஸ்ட்டுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா பேச்சுலர் டிகிரி வித் மினிமம் 60% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா நீங்க 55% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எனி பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது கவர்மெண்ட் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி கீழே வரணும்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ கோர்சஸ் எல்லாம் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அது கன்சிடரபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கு உங்களுக்கு ஏஜ் லிமிட்டா மினிமம் 20ல இருந்து மேக்ஸிமம் 25 இயர்ஸ் உள்ள கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் 2, 2001க்கு பிஃபோர் பிறந்த கேண்டிடேட்டாவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் 1, 2006க்கு ஆஃப்டர் பிறந்த கேண்டிடேட்டாவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சில கேண்டிடேட்ஸுக்கு அவங்களோட டிகிரியில CGPA, OGPAன்னு ஏதாவது அவார்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை நீங்க பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க உங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு வேலிடான மார்க் ஷீட், டிகிரி சர்டிபிகேட், ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட்லாம் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ் டைம்லலாம் உங்களுக்கு வெரிஃபை பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கு கம்ப்யூட்டர் அண்ட் ஐடில இல்ல எக்ஸ்பர்ட்டா இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இங்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்களோட எல்லா எலிஜிபிள் கிரைட்டீரியாஸ்க்கும் கட் ஆஃப் டேட்டா மார்ச் 1, 2026 அன்னைக்கு பிக்ஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டை கன்சிடர் பண்ணி தான் உங்களோட ஏஜ், உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கா, அதர் எல்லாமே இதோ ஒரு குரூஷியல் டேட்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நமக்கு மார்ச் 6, 2026 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்ளிகேஷன் மார்ச் 8ல இருந்து மார்ச் 19 வரையும் உங்களுக்கு ஓப்பன்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் 19 தான் ஓப்பன் லாஸ்ட் டேட். அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸஸும் பே பண்ணிட்டணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு ஆன்லைன் டெஸ்ட் உங்களுக்கு ஏப்ரல் 12 அன்னைக்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மார்னிங் செக்ஷன்ல கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அந்த டேட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல அப்லோட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க உங்களுக்கு ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இங்க இந்த ஜாபுக்கான சேலரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு சேலரியா 6.14 lakh to 6.50 lakh per annum வரை உங்களுக்கு இந்த ஜாபுக்கு சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு ஆனுவல் இன்கிரிமெண்ட்
உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அதர் கிரைட்டீரியாஸை மேட்ச் பண்ணி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் உங்களுக்கு நியூ பென்ஷன் ஸ்கீம் IBLNPS ரூல் 2011 பேஸ் பண்ணி உங்களுக்கு பென்ஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு கரியர் growth-ஆ ஃபர்ஸ்ட் இனிஷியலா உங்களை கிரேட் ஓல அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களை கிரேட் A போஸ்ட்டுக்கு ப்ரமோஷன் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அங்க கரண்ட்ல இருக்க பேங்க் ரிக்வயர்மெண்ட்ஸ் அதர் கிரைட்டீரியாஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் எல்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களை இனிஷியலா அப்பாயின்மெண்ட் பண்றப்ப 1 இயர் பீரியடுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு நீங்க இந்த ஜாபுக்கு நல்லா சூட் ஆயிட்டீங்கன்னா உங்களை பர்மனன்ட் பண்ணிப்போம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களை இந்த ஜாப்ல எந்த டிபார்ட்மெண்ட் எந்த பிசினஸ் ரிலேட்டடா கூட உங்களுக்கு போஸ்டிங்ஸுக்கு போடுவோம்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் நீங்க அப்ளை பண்ண ஜோனல்ல தான் உங்களுக்கு மினிமம் 10 இயர்ஸ் ஆகுது உங்களுக்கு ஜாப் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் இங்க உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு செலக்ஷன் ப்ராசஸா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பிளஸ் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பர்சனல் இன்டர்வியூல செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸுக்கு ப்ரீ ரெக்வயர்மெண்ட் மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுல உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்ல உள்ள பேட்டர்ன்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் 60 கொஸ்டின்ஸ் 60 மார்க்ஸ்க்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 40 மினிட்ஸ் கனெக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட் உங்களுக்கு 40 கொஸ்டின்ஸ் 40 மார்க்ஸ்க்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 20 மினிட்ஸ் கனெக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 40 கொஸ்டின்ஸ் 40 மார்க்ஸ்க்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 35 மினிட்ஸ் கனெக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஜெனரல், எக்கனாமிக், பேங்கிங், அவேர்னஸ், கம்ப்யூட்டர், IT ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு 60 கொஸ்டின்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 60 மார்க்ஸ்க்கு கண்டக்ட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. 25 மினிட்ஸ் டைம் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலா உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் 200 மார்க்ஸ்க்கு 120 மினிட்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜ்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இங்கிலீஷ் வேணா இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்லாம் அவைலபிள் வேகன்சி அந்த ஜோனை பொறுத்து உங்களுக்கு மாறும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இங்க நெகட்டிவ் மார்க் இந்த எக்ஸாமுக்கு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ராங்கா ஆன்சர் பண்ற ஈச் கொஸ்டின்ஸ்க்கும் உங்களுக்கு 0.25 மார்க் நெகட்டிவ் மார்க் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேல சொன்ன செலக்ஷன் ப்ராசஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் அண்ட் மாடிஃபிகேஷன் அவங்க கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இங்க பர்சனல் இன்டர்வியூ பத்தி கொடுத்திருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட்ல செலக்ட் ஆகி ஷார்ட் லிஸ்டிங் ஆகி வர கேண்டிடேட்ஸ்க்கு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கட் ஆஃப் மார்க்லாம் வேகன்சிஸ் அண்ட் ஜோன்ஸை பொறுத்து மாறும்னு சொல்லியிருக்காங்க. அதுல செலக்ட் ஆகி வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி ஃபைனல் மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ற வரையும் நீங்க ஆன்லைன் டெஸ்ட்ல என்ன மார்க் ஸ்கோர் பண்ணீங்கிறத யார்ட்டையும் ஷேர் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க ஆன்லைன் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல ஷார்ட் லிஸ்டிங் ஆன கேண்டிடேட்ஸோட நம்பர் மட்டும் தான் போடுவோம். ஆனா மார்க்ஸ் எல்லாம் போட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஃபில்டர் ஆகி வர கேண்டிடேட்ஸ்க்கு பர்சனல் இன்டர்வியூ வந்து 100 மார்க்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுல SC, ST, OBC, PWD கேண்டிடேட்ஸ் 40% குவாலிஃபிகேஷன் மார்க்கணும். அதர் கேண்டிடேட்ஸ்க்கு 50% குவாலிஃபிகேஷன் மார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஃபைனலா ஒரு ஸ்கோர் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃபைனல் ஸ்கோர் ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு 3/4 ரேஷியோலையும் பர்சனல் இன்டர்வியூ 1/4 ரேஷியோலையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி அதுல கேண்டிடேட்ஸ் ஃபில்டர் ஆகி வர கேண்டிடேட்ஸ்க்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வச்சு கேண்டிடேட்ஸ் எடுத்துப்போம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எலிஜிபிள் கிரைட்டீரியாஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்றது நீங்க ஒரு இந்தியன் ஒரு நேபாள், பூட்டான் இந்த மாதிரி இந்தியாவுக்குள்ளே பிறந்து வளர்ந்த கேண்டிடேட்ஸா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு ப்ராப்பரா தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கான ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு SC, ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷனும், OBC கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷனும், PWBD கேண்டிடேட்டுக்கு 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷனும், எக்ஸ் சர்வீஸ் மேன், கமிஷன்ட் ஆபீசர், ECOS, SSCOS அதர் டிபார்ட்மெண்டல் ஸ்டாஃப்க்குலாம் 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷனும், பர்சன் அஃபெக்டட் பை 1984 ரைட்ஸ்ல உள்ள கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷனும் கொடுத்திருக்காங்க. நீங்க மேல உள்ள ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் எதுக்காவது அப்ளை பண்றீங்கன்னா அதுக்குள்ள ப்ராப்பரான சர்டிபிகேட் நீங்க சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்றதுங்கிற டீடைல்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட்டா March 8ல இருந்து March 19 வரை நமக்கு டைம் கொடுத்திருக்காங்க. உங்களோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ப்ராப்பரான இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரெக்வயர்மெண்ட் ப்ராசஸ் முடிகிற வரையும் இந்த இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரை நீங்க ஆக்டிவ்ல வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களை ஃபர்தரா கால் பண்றதுக்கு அது மூலியமா தான் உங்களுக்கு கால் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க உங்களோட போட்டோ ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட தம்ப் இம்ப்ரெஷனை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம் எல்லாமே நீங்க ஸ்கேன் பண்ணி சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட டீடைல்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஹேண்ட் ரிட்டன் ஃபார்ம்ல நீங்க கேபிட்டல் லெட்டர்ல எழுதக்கூடாது, ஸ்மால் லெட்டர்ல தான் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்க கேபிட்டல் லெட்டர் எழுதினீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் கொடுத்திருக்காங்க. மேல சொன்ன மாதிரி ஒரு அப்ளிகேஷன் தான் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு, ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ்க்குலாம் நீங்க ப்ராப்பரான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணாதான் அதை அக்செப்ட் பண்ணிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதர்வைஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க உங்களோட அபிஷியல் வெப்சைட் சொல்லியிருக்காங்க. இதுல போயிட்டு தான் நீங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணி
உங்களோட பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபர்ஸ்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சுதான் நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க இதுல கொடுக்குற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் ப்ராப்பரா படிச்சு பார்த்துட்டு கரெக்டா கொடுக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜுக்கு நீங்க போறதுக்கு முன்னாடி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூ ஆச்சு கட் ஆச்சுன்னா கூட நீங்க சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்திருந்தீங்கன்னா உங்களோட சேவ் ஆயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்க ப்ராப்பரா ரீட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டனை கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க. இது கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம கரெக்டா கொடுத்துருக்கோமான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஃபாதர் நேம், ஹஸ்பண்ட் நேம், ஏஜ், ஸ்பெல்லிங் எல்லாமே உங்களோட ஐடி ப்ரூஃப்ல எப்படி இருக்கோ அதை பார்த்து கரெக்டா அதை மாரி கொடுக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் சார்ஜஸ் பத்தி இங்க கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்றதுக்கு எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு 250 rupees இன்டிமேஷன் சார்ஜஸ்னும் அவங்களுக்கு அப்ளிகேஷன் சார்ஜஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதர் கேண்டிடேட்ஸுக்கு 1050 rupees அப்ளிகேஷன் பிளஸ் இன்டிமேஷன் சார்ஜஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் பே பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டா நீங்க எப்ப அப்ளை பண்றீங்களோ அப்பயே ஃபீஸ் பே பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்க ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா எந்த சுச்சுவேஷன்லயும் ஃபீஸ் ரீஃபண்டபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சக்சஸ்ஃபுல்லா நீங்க ஃபீஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் இ ரெசிப்ட் ஜென்ரேட் ஆயிடும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்றப்ப என்னென்ன ப்ரூஃபுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஏஜுக்கு 10th 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. லாங்குவேஜுக்கு உங்களோட 10th 12th மார்க் ஷீட் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸுக்கு உங்களோட 10th 12th மார்க் ஷீட், கிராஜுவேஷன் பண்ண செமஸ்டர் மார்க் ஷீட், கன்சாலிடேஷன் மார்க் ஷீட், டிகிரி சர்டிபிகேட், ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட்ஸ் இதெல்லாம் அட்டாச் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. கேஸ்ட்டுக்கு நீங்க கேஸ்ட் சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்லோட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் அப்லோட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பர்சனல் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா அதுக்குள்ள சர்டிபிகேட் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. போட்டோ ஐடென்டிட்டிக்கு பேன் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பேங்க் பாஸ்புக் இது ரிலேட்டடா நீங்க அப்லோட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாத்தையுமே பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. டிசபிலிட்டி சர்டிபிகேட் எப்படி அப்லோட் பண்றது, எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அது ரிலேட்டடான டீடைல்ஸ் எல்லாம் இங்க கொடுத்திருக்காங்க. ரிசர்வேஷன்ஸ்க்கு ரிலேட்டடான டீடைல்ஸ் எல்லாம் இங்க கொடுத்திருக்காங்க. ஹியரிங் இம்பாக்ட் உள்ள கேண்டிடேட்ஸ்க்குள்ள டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. மல்டிபிள் டிசபிலிட்டி உள்ள கேண்டிடேட்ஸ்க்குள்ள டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நீங்க போட்டோ எப்படி அப்லோட் பண்ணணும், என்ன சைஸ்ல இருக்கணும்ங்கறத இங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ என்ன சைஸ்ல இருக்கும்ங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணி இங்க கொடுத்திருக்காங்க. நம்ம லைவ் போட்டோ கேப்சர் பண்றப்ப என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சு போட்டோ எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கேமரால ஸ்ட்ரைட்டா நிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. போட்டோ அப்லோட் பண்றது பாஸ்போர்ட் சைஸ்ல தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இம்ப்ரெஷன் நம்ம லெஃப்ட் ஹேண்ட தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சிக்னேச்சர் எப்படி போடணும், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம்ல நம்ம எப்படி சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்கான அதர் டீடைல்ஸ் எல்லாமே இதுல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் லிங்க், உங்களோட அப்ளிகேஷன் லிங்க், அவங்களோட அபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.